வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோவில் நாம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு இங்கிலீஷ் லேர்னிங்கில் உங்களை அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போவோம். ஏன் அப்படின்னா இது ஃபார் போத் ரீடிங் அண்ட் ரைட்டிங் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டே டு டே லைஃப்பில் நம்ம இதை எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம பேசுகிறப்போ ஒரு படம் இருக்குது, படம் பார்க்க வரியா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? இல்லை, நான் அந்த படத்தை ஏற்கனவே பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு, நான் அவரை ஏற்கனவே மீட் பண்ணிட்டேன், இந்த மாதிரி நம்ம நிறைய சொல்லுவோம் இல்லையா? நான் எழுதிட்டேன், நான் படிச்சுட்டேன், நான் சாப்பிட்டுட்டேன், இப்படிலாம் நம்ம சொல்லுவோம். அடுத்தது, நான் உங்களை ஏற்கனவே எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படி சொல்லுவோம். உங்களை எங்கேயோ நான் மீட் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி சொல்லுவோம். இல்லைன்னா எங்கள் அங்கிள் ஊருக்குலேருந்து வந்திருக்காரு அப்படி சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பார்த்துருக்கேன், வந்திருக்காரு, ஏற்கனவே மீட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரியான கான்டெக்ஸ்ட்ல தான் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணுறப்போ அதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, சப்ஜெக்ட் ஐ, யூ, வி, தே இதில் ஏதாவது ஒன்றா இருந்துச்சுன்னா அப்போ நம்ம ஹேவ் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப், இல்லைன்னா தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். சப்ஜெக்ட் ஹீ, ஷீ, இட் இதில் ஏதாவது ஒன்றா இருந்துச்சுன்னா அப்போ நம்ம ஹேஸ் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் த வேர்பை யூஸ் பண்ணுவோம். இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் இல்லைன்னா இந்த தேர்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா, நம்ம வேர்ப் இருக்கு, சாதாரணமாக நம்ம சொல்கிறது ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிற வேர்ப், ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப், அதோடைய பாஸ்ட் டென்ஸ், அதே மாதிரி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம், இதை தான் தேர்ட் ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பொதுவாக சில வேர்ப்ஸ்க்கெலாம் ஈடி சேர்ப்போம் இல்லையா பாஸ்ட் டென்ஸுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பிளே அப்படின்னு இருக்கு, அதோடைய பாஸ்ட் டென்ஸ் பிளேடு. ஸோ எதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஈடி சேர்த்து சொல்லுவோமோ அந்த வேர்புக்கெல்லாம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் இல்லைன்னா இந்த தேர்ட் ஃபார்மும் அதே மாதிரி ஈடி சேர்த்தே சொல்ல வேண்டியது தான். பட் இந்த இர்ரெகுலர் வேர்ப்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதுக்கு மட்டும் மாறும். இப்போ ஈட்டுன்னு இருக்குன்னா அதோடைய பாஸ்ட் டென்ஸ் ஏட், அதோடைய தேர்ட் ஃபார்ம் இல்லைன்னா அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஈட்டன். அதே மாதிரி தொடங்குறது அப்படின்னா பிகின் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அதோடைய பாஸ்ட் டென்ஸ் பிகேன் அண்ட் தேர்ட் ஃபார்ம் பிகன். தூங்குறது ஸ்லீப், அதோடைய பாஸ்ட் டென்ஸ் ஸ்லெப்ட், தேர்ட் ஃபார்மும் ஸ்லெப்ட் தான். அதே மாதிரி தெரியும் அப்படின்னு சொல்றதுக்கு நோ, அதோடைய பாஸ்ட் டென்ஸ் நியூ அண்ட் தேர்ட் ஃபார்ம் நோன். விற்கிறது செல், அதோடைய பாஸ்ட் டென்ஸ் சோல்ட், தேர்ட் ஃபார்மும் சோல்டு தான். ஸோ இந்த மாதிரி நமக்கு சிலது பாஸ்ட் ஃபார்ம் மாதிரியே இருக்கும், சிலது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் வேர்டாக இருக்கும். பட் நம்ம ஒரு வேர்பை பற்றி தெரிஞ்சுக்கிறப்போ அதோடைய 3 ஃபார்மையும், அதாவது பாஸ்ட் டென்ஸில் அதை எப்படி யூஸ் பண்ணுறது, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி 3 ஃபார்ம்லையும் அந்த வேர்பை தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப், பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப், இதை தான் 3 ஃபார்ம்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிளோட ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இப்போ நாங்கிறப்போ ஐ, யூ, வி, தே இது கூட எல்லாம் நம்ம ஹாவ் யூஸ் பண்ணிட்டு தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்பை யூஸ் பண்ணணும். ஸோ ஈட், ஏட், ஈட்டன். ஸோ சாப்பிட்றதுக்கு ஈட், அதோடைய தேர்ட் ஃபார்ம் ஈட்டன். ஸோ நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ ஹாவ் ஈட்டன். அதே மாதிரி அவ வந்துட்டா அப்படின்னு சொல்லணும்னா கம், அதோடைய பாஸ்ட் டென்ஸ் கேம், தேர்ட் ஃபார்ம் கம்மு தான், கம், கேம், கம். ஓகே, ஸோ அவ வந்துட்டா அப்படின்னு சொல்றதுக்கு ஷீ ஹேஸ் கம். அதே மாதிரி நாங்கள் ரீச் ஆகிட்டோம், அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு வி ஹாவ் ரீச்டு. அவங்க ஏற்கனவே விளையாண்டுட்டாங்க, விளையாடி விட்டார்கள் அப்படின்னு சொல்றதுக்கு தே ஹாவ் பிளேடு. ட்ரெயின் வந்துடுச்சு அப்படி சொல்லுவோம் இல்லையா, ட்ரெயின் வந்துருச்சு, இல்லை இந்த பஸ் வந்துருச்சு அப்படி சொல்லுவோம் இல்லையா. ஸோ த ட்ரெயின் ஹேஸ் அரைவ்டு. ஸோ இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ். நம்ம சாதாரணமாக டே டு டே லைஃப்ல நம்ம அடிக்கடி இந்த மாதிரி பேசுவோம் இல்லையா. இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பொதுவாக ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணுறப்போ நம்ம டைமை குறிக்கக்கூடிய எந்த வார்த்தைகளையும் அதோட சேர்த்து யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் காலையிலேயே சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். ஆனால் ஐ ஹவ் ஈட்டன் இன் த மார்னிங் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஸோ இந்த மாதிரி மார்னிங், எஸ்டர்டே, லாஸ்ட் வீக் இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோட சேர்த்து சொல்லக்கூடாது. நான் சாப்பிட்டுட்டேன், அவ வந்துட்டா, அவ போன வாரமே வந்துட்டா அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். ஆனா she has come லாஸ்ட் வீக் நம்ம சொல்லக்கூடாது. லாஸ்ட் வீக் இந்த மாதிரி டைம் பீரியடை குறிக்கக்கூடிய எந்த வார்த்தைகளும் அது கூட சேர்த்து சொல்லக்கூடாது.
நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா முன்னாடியே வந்துட்டா, ஆல்ரெடி வந்துட்டா, இப்பதான் வந்தா, இந்த மாதிரியான வார்த்தைகளை தான் நம்ம வந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணணும். இப்ப எங்கெல்லாம் எந்தெந்த மாதிரி கீவேர்ட்ஸோட எல்லாம் இந்த பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத பார்க்கலாம். பொதுவா நான் ஏற்கனவே பார்த்துட்டேன் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஆல்ரெடி அப்படிங்கிற வேர்டை அடிக்கடி பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸோட யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி உங்களை நான் பார்த்திருக்கேன் அப்படிங்கிறப்ப முன்னால் அப்படிங்கிறதுக்கு பிஃபோர், ஏற்கனவே அப்படிங்கிறதுக்கு ஆல்ரெடி, முன்னாடியே அப்படிங்கிறதுக்கு பிஃபோர். அதே மாதிரி பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை வேற ஒரு இடம் எங்க யூஸ் பண்ணுவோம்னா ஜஸ்ட் நவ் நடந்த ஒரு விஷயத்துக்கு, இப்பதான் வெளில போனாரு அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல முன்னாடி நடந்த விஷயத்துக்கு. ஸோ அதுக்கு வந்து ஜஸ்ட் அப்படின்ற வேர்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்தது இதுக்கு முன்னால் நான் பார்த்ததே இல்லை, இதுக்கு முன்னாடி நான் வந்து இதை சாப்பிட்டதே இல்லை, ஸோ அதுக்கெல்லாம் நெவர், அதாவது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ், அதுக்கு நம்ம வந்து நெவர் அப்படின்ற கீவேர்டை ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸோட சேர்த்து யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி கொஸ்டின்ஸ்ல வந்து எவர்ங்கிற வேர்டையும், அதே நெகட்டிவ் அண்ட் கொஸ்டின்ஸ் இதுக்கு வந்து எட் அப்படிங்கிற வேர்டையும் சேர்த்து யூஸ் பண்ணுவோம். பட் இதோட யூசேஜ் எல்லாம் நம்ம அடுத்தடுத்த எக்ஸாம்பிள்ஸ்ல பார்க்கலாம். இந்த வீடியோல நம்ம வந்து பாசிட்டிவ் சென்டென்சஸ், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல பாசிட்டிவ் சென்டென்சஸை மட்டும் பார்க்க போறோம். நம்ம கொஸ்டின் ஃபார்ம் அண்ட் நெகட்டிவ் சென்டென்சஸை அடுத்த வீடியோல பார்க்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ரொம்ப காமனா நம்ம சொல்ற ஒரு எக்ஸாம்பிள். நான் இந்த படத்தை ஏற்கனவே 2 தடவை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு. நம்ம வழக்கமான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குங்கிறது ஃபார்மட்டுக்காக ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ யாரு என்ன செஞ்சாங்க அப்படின்ற ஆர்டர்ல தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ யாரு என்ன செஞ்சாங்கன்னா, நான் இந்த படத்தை பார்த்துட்டேன். ஸோ ஐ ஹாவ் வாட்ச்ட் திஸ் மூவி, இதுதான் பேசிக் சென்டென்ஸ். இப்போ வந்து படம் பார்க்கறதுன்னா வாட்ச். ஸோ அதோடைய பாஸ்ட் ஃபார்ம் அண்ட் தேர்ட் ஃபார்ம் ரெண்டுமே வாட்ச்டு தான். ஸோ ஐ ஹாவ் வாட்ச்ட் திஸ் மூவி எப்படின்னா 2 தடவை ஏற்கனவே அப்படின்றதுனால ட்வைஸ், இல்லைன்னா 2 டைம்ஸ் எப்படி வேணா நம்ம சொல்லலாம். ஏற்கனவே அப்படின்னு சொல்றதுக்கு ஆல்ரெடி. ஐ ஹாவ் வாட்ச்ட் திஸ் மூவி ட்வைஸ் ஆல்ரெடி. அடுத்தது, நான் உங்களை எங்கேயோ இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். நம்ம சாதாரணமாக யாராவது மீட் பண்றப்ப சொல்லுவோம், நான் உங்களை எங்கேயோ இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன். ஸோ நான் ஏற்கனவே பார்த்துள்ளேன் அப்படின்னு சொல்லியிருக்கேங்க. ஸோ ஐ ஹாவ் சீன் யூ, நான் உங்களை பார்த்துருக்கேன்னு சொல்றதுக்கு ஐ ஹாவ் சீன் யூ எங்கேயோ அப்படிங்கிறதுக்கு நம்ம போன வீடியோலயே பார்த்தோம். எனிவே, சம்வேர், அதெல்லாம் எங்க யூஸ் பண்ணணும்ட்டு. ஸோ எங்கேயோ அப்படின்னு பொதுப்படியா சொல்றப்ப நம்ம வந்து சம்வேர் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்றதுக்காக பிஃபோர்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சீன் யூ சம்வேர் பிஃபோர். அடுத்த எக்ஸாம்பிள், அவ லைப்ரரிக்கு போயிருக்கா. ஸோ அவன்றதுனால ஷீ, போறதுங்கிறப்ப கோ. ஸோ 3 ஃபார்ம்ஸ் என்னென்ன அப்படின்னா கோ, வெண்ட் அண்ட் கான். தேர்ட் ஃபார்ம் வந்து கான். ஷீ ஹாஸ் கான் டு த லைப்ரரி. அவன் என்னோட பைக் கீயை எங்கேயோ தொலைச்சிட்டான் அப்படிங்கிறதுக்கு, தொலைக்கிறது அப்படிங்கிறப்ப லாஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதோட தேர்ட் ஃபார்ம் வந்து லாஸ்ட். ஸோ அவன்றதுனால ஹீ ஹாஸ் லாஸ்ட். ஹீ ஹாஸ் லாஸ்ட் மை பைக் கீ. நான் இப்பதான் ஜஸ்ட் நவ் நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தேன், இல்லை ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து அடைஞ்சிட்டேன் அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஐ ஹாவ் ரீச்டு, இல்லைன்னா ஐ ஹாவ் ஜஸ்ட் ரீச்ட் த ரயில்வே ஸ்டேஷன். இப்போதான் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம வந்து ஜஸ்ட்ங்கிற வார்த்தையை இங்கே யூஸ் பண்றோம். ஐ ஹாவ் ஜஸ்ட் ரீச்டு த ரயில்வே ஸ்டேஷன். ஒருத்தரை பத்தி நம்ம சொல்றப்போ அவர் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு, இல்லை ஒரு பையன் யாரோ இருக்கான் அப்படின்னா அவன் நிறைய ப்ரைஸஸ் வாங்கியிருக்கான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த வேர்டு பாருங்க, வாங்கியிருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ வாங்கியிருக்காருன்னா ரிசீவ் பண்ணியிருக்காரு அப்படின்ற மீனிங்ல தான். ஸோ ஹீ ஹாஸ் ரிசீவ்ட் மெனி அவார்ட்ஸ். இது நான் ஏற்கனவே உங்களை பார்த்திருக்கேன் அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட், நெகட்டிவ். நான் உங்களை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து நெவர் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ண போறோம். நெவர்ங்கிற வேர்டே வந்து நெகட்டிவ் தான். ஸோ அதனால நெவர் போடுறப்ப இன்னொரு தடவை இந்த நாட் இந்த மாதிரியான நெகட்டிவ் ஃபார்மை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ எப்படி சொல்ல போறோம் அப்படின்னா, ஐ ஹவ் நெவர் சீன் யூ பிஃபோர். பார்த்திருக்கேன்னா ஐ ஹவ் சீன் யூ பிஃபோர். நான் உங்களை முன்னாடி பார்த்ததே இல்லை அப்படின்னா ஐ ஹவ் நெவர் சீன் யூ பிஃபோர். அதே மாதிரியான எக்ஸாம்பிள் தான் அடுத்ததும் நெவர் யூஸ் பண்றது. நான் இதுக்கு முன்னாடி இந்த டிஷ்ஷை டேஸ்ட் பண்ணதே இல்லை அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு.
ஸோ இந்த டிஷ்ஷை நான் ஏற்கனவே டேஸ்ட் பண்ணியிருக்கேன்னா ஐ ஹாவ் டேஸ்டட் திஸ் டிஷ் பிஃபோர். இல்லை நான் பண்ணினதே இல்லை அப்படிங்கிறப்போ ஐ ஹாவ் நெவர் டேஸ்டட் திஸ் டிஷ் பிஃபோர். பிளான்ட் லவர்ஸ்லாம் ஒரு செடி பூக்க ஆரம்பிச்சிச்சுன்னா இங்கே செடி பூக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, செடி பூக்க ஆரம்பித்திருக்கிறது அப்படின்ட்டு. ஸோ பூக்குது அப்படிங்கிறதுக்கு ப்ளூம். The plant has started blooming. ஆரம்பிக்கிறதுங்கிறப்போ ஸ்டார்ட் நம்ம சொல்லுவோம். ஸோ ஸ்டார்ட், ஸ்டார்டட், ஸ்டார்டட். தேர்ட் ஃபார்மும் ஸ்டார்டட் தான். The plant has started blooming. இதை நம்ம யாரையோ மீட் பண்ணுறப்போ நம்ம சொல்லுவோம், அவங்கள பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க, நிறைய சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அவங்க எனக்கு அவங்கள பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க அந்த மீனிங்கில் தான் இங்கே. ஸோ அவ அப்படின்றப்போ she has told me a lot about you. நிறைய அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இங்கே வந்து a lot அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ she has told me a lot about you. இது அதே மாதிரி இன்னொன்று. ஸோ ஒருத்தவங்களை மீட் பண்ணுறப்போ கொஞ்சம் பொலைட்டாக நான் உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு. ஸோ இந்த இடத்துல கேள்விப்பட்டிருக்கேங்கிறதுக்கு ஹியர். தேர்ட் ஃபார்ம் ஹியர்டு. ஐ ஹவ் ஹியர்ட் so much about you. இங்கே நிறைய அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து so much அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணியிருக்கோம். I have heard so much about you. ஸோ இந்த வீடியோவில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் பாசிட்டிவ் சென்டென்சஸ் அதை பற்றி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். ஸோ இதை டே டு டே லைஃப்பில் நம்ம நிறைய யூஸ் பண்ணலாம். ஸோ கீப் ப்ராக்டிஸிங். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நெகட்டிவ் சென்டென்சஸ் அண்ட் கொஷின்ஸ் அதை பற்றி பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பாஸ்ட் டென்ஸுக்கும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றதையும் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.